வணக்கம்ங்க. சத்து மாவில் எப்படி லட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. பசங்க எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டாலே எல்லா சத்தும் நிறைவானதாக கிடைக்கும் பசங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நிலக்கடலையை எடுத்து வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, முந்திரி, பிஸ்தா இதுதான் என்கிட்ட இருந்தது. நீங்கள் வால்நட் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இதுவும் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் வெள்ளை எள்ளும் சேர்த்து எடுத்துக்கணும். எல்லா பருப்புகளும் நம்ம ட்ரை ரோஸ்ட் மட்டும்தான் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து வெள்ளை எள்ளு தான் என்கிட்ட இருந்ததுனால அதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு, நீங்கள் வேணுனாலும் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப்பு வந்து சத்து மாவு. இது வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் ஹீட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, 3 நாள் இல்லை 4 நாள் ஆனாலும் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஹீட் பண்ணி தான் நம்ம செஞ்சோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஹீட் பண்ணிவிட்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேவையான அளவுக்கு வெல்லத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்ச எல்லா பருப்புகளையும் இதுலேயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் ஓரளவுக்கு ஓட்டி எடுத்துக்கோங்க. குறப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவோட இந்த பருப்பு அரைச்சதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. ஆர்டினரி வாட்டர் தான், குடிக்கிற தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு கெட்டிப்பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கையால் பிடிச்சோம்னா பிடிக்கிற மாதிரி வரணும். உருட்டின மாதிரி வரணும். அந்தளவுக்கு பக்குவம் வந்ததும் பெனஞ்சிட்டு நல்லா உருட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான லட்டு கிடைக்கும். இது வந்து நீங்கள் பசங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்பலாம். நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் உருண்டை வரணும். இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் லட்டு.